நமஸ்காரம். ஒரு ஆச்சாரியன் இதை எழுதி வைத்தார். அவர் வேடிக்கையாகவும் வருத்தத்தோடும் எழுதி வைத்தார். சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி. இந்த பெருமாளை நாம் தரிசித்திருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் உள்ளார். திருவெஹ்கா எனும் திருத்தலம். அங்கு சயன திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். அவர் பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பிரம்மாவு செய்த யாகத்தை காப்பாற்றுவதற்காக வேகவதி ஆறு வேகமாக ஓடி வந்தபோது அதை தடுத்து யாகத்தை காப்பாற்றி விட்டார். அதனால் பிரம்மா சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். அடுத்தது திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். திருமழிசை ஆழ்வாருக்கு கனிகண்ணன் ஒரு சீடர். அவரை ஏனோ அந்த தேசத்து அரசன் நாடு கடத்தினார். அவர் ஊரை விட்டு போக வேண்டும். அவர் போனபடியாலே திருமழிசை ஆழ்வாரும் அவர் பின்னாடி சென்று விட்டார். அவர் போகிற போக்கில் படுத்து கிடந்த பெருமானையும் அழைத்துக் கொண்டு போய்விட்டார். வான்னு சொன்னவுடனே அந்த பெருமானும் கூடவே சென்றபடியால் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். கடைசியில் திருமழிசை ஆழ்வார் திரும்பி வந்து விட்டார். அந்த பெருமாளையும் திரும்ப அழைத்து வந்து படுக்க சொல்லிவிட்டார். பெருமான் சொன்ன வண்ணம் நாம் செய்ய வேண்டும். ஆனால் திருமழிசை ஆழ்வார் சொன்ன வண்ணம் பெருமாளை செய்தாரே, அதனால் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். ஆனால் இந்த ஆச்சாரியர் எழுதி வைத்தது இதில்லை. அவர் நம் ஒவ்வொருத்தரையும் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு கூறுகிறார். எப்படி? நாம சொன்னபடிதான் நம்ம புலன்கள் கேட்க வேண்டும், நம்ம உடல் கேட்க வேண்டும். ஆத்மா நான், எனக்கு அறிவு உள்ளது. நான் என் புலன்களை வசப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நான் சொன்னபடி அவை கேட்க வேண்டும். ஆனால் மாற்றி அந்த புலன்கள் இழுத்த இழுப்புக்கு நாம் போகிறோமோ? ஐவர் திசை திசை வலித்து எத்துகின்றனர் என்று நம்மாழ்வாருடைய பாசுரம். நம்முடைய ஐம்புலன்களும் ஒவ்வொரு திசையில் நம்மை பிடித்து இழுக்கிறது. நாம் சொன்னபடிக்கு அவை வருவதில்லை. அவை இழுத்த இழுப்புக்கு நாம் செல்ல வேண்டி இருக்கிறது. அதனால் நம்முடைய புலன்கள் சொன்ன வண்ணம் செய்தவர் நாம். ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழி உழல்வேன் என்கிறார். நீ கொடுத்த சரீரத்தின் வழிக்கு சென்றேன். அது எதை கேட்கிறதோ தீனி போடுகிறோம். இது உனக்கு கிடையாதுன்னு சொல்லுகிறோமா? நாளைக்கு உடம்புக்கே தீங்காக இருந்தாலும் எது சௌகரியம்னு உடம்பு நினைக்கிறதோ உடனே செய்து விடுகிறோம். அது இப்ப சௌகரியமா இருக்கலாம், நாளைக்கு அது தீங்கு. ஆனால் யார் கேட்பார்கள்? அது கேட்கிறதே. எத்தனையோ தேவையற்ற பழக்கங்கள் எல்லாம் எதனால் வருகிறது? உடம்பு இழுத்தபடிக்கு போகிறோம். அதனால் அந்த மகான் கூறினார், உண்மையில் நான் சொன்னபடிக்கு புலன்கள் கேட்க வேண்டும். ஆனால் அந்தோ அவை இழுத்த இழுப்புக்கு நான் போகிறேன். அதனால் நான் தான் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். பெருமாள் சொன்ன வண்ணம் நான் செய்யவில்லை. புலன்கள் சொன்ன வண்ணம் நான் செய்கிறேன். செக்கிலிட்டு திரிக்கும் ஓர் ஐவர்னு பாடினான்.
ஒரு செக்கு, அதற்குள் ஏதோ அரைக்க வேண்டியதெல்லாம் போடுகிறோம். எள்ளை போட்டால் செக்கில் விட்டு அரைத்தால் எண்ணெய் கிடைக்கும். அந்த செக்குக்குள் சிக்கிக் கொண்ட எள்ளு என்ன செய்யும்? அரைப்பட்டுத்தான் போக வேண்டும். அதப்போல் இந்த உடலுக்குள்ளும் ஐம்புலன்களுக்குள்ளும் சிக்கிக் கொண்ட ஆத்மா அரைபடுகிறார். ஆனால் உண்மையில் ஆத்மாவுக்கு இருக்கிற பெருமை ஒரு துளியும் எள்ளளவும் உடலுக்கு கிடையாது. ஆனால் என்ன செய்ய, அது சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக நாம் இருக்கிறோம். இந்த நிலையை புரிந்து கொண்டு பெருமாள் சொன்ன வண்ணம் செய்தவராக இருக்க வேண்டும். அதற்கென்று புலன்கள் சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாக நாம் ஆகிவிடக் கூடாது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.